வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். டபிள்யூவில் சண்டை போட்டுட்டு இருக்க எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் இன்ஜூரியில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் யார், அவங்கெல்லாம் எப்போ வருவாங்க, இது நிறைய பேருக்கு இருக்கிற பொதுவான கேள்வி. அதை பற்றி தான் ஆன்சரிங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் முதலாக சேனலுக்கு வந்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. வார்ட் ரைடர்ஸ் டீமில் இருக்கிற ஐவாருக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது. அவருக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 தடவை 2 முட்டிலையும் அடிபட்டு 2 தடவை சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதே இடத்துல மீண்டும் காயம் ஏற்பட்டதுனால டபிள்யூபிள்யூ தரப்புலேருந்து இவர் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இவரால் சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஐவார் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ விட்டு போய் 2 மாதம் ஆச்சு. இன்னும் 1 மந்த்து அவர் ரெஸ்ட் எடுத்தாருன்னா மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வரலாம். அதே நேரத்தில் அவருடைய ஒய்ஃப் சரா லோகன் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த வார்ட் ரைடர்ஸ் டீம் கூட தான் இருந்தாங்க. லயனா அப்படிங்கிற பேரில் இருந்தாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7வது மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் குழந்தை பெற போகிறாங்க. ஸோ அவங்களும் வரமாட்டாங்க. அதன் பின்பு நம்ம குந்தரை பற்றி பார்க்க போகிறோம். குந்தருக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரீதியாக நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காகவும் தன்னுடைய ஹிப் இன்ஜுரியை சரி பண்ணதுக்காகவும் இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறாரு. அவருக்கு சர்ஜரியோ அல்லது அயாபட்டிக்காக ஏதாவது மருந்து எதுவும் கொடுத்தோ அவர் ட்ரீட்மெண்ட்டில் பண்ணலை. அவர் இடுப்பு வலியை போக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மோக்கிங் அப்படிங்கிற பழக்கம் அவருக்கு உண்டு. இதனால் அவருக்கு நுரையீரல் பிரச்சனையும் ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தோம். அதுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துகிட்டு இருக்காரு. குந்தருடைய ட்ரீட்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் குந்தருக்கான சரியான டபிள்யூபிள்யூ ஸ்டோரி லைன் இப்போ வைக்கலை. குந்தருக்குன்னு சொல்லிட்டு ஜான்சனா கூட ஒரு மேட்ச் வந்து சாட்டர்டே மினிமம் டிசம்பர் மந்த் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் இருந்தது. அதை நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். அப்படி பார்த்தா கண்டிப்பாக நம்ம குந்தருடைய ரிட்டர்ன் அப்படிங்கிறது டிசம்பர் மந்த் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ஜாட் கேபிள் புதுசாக ஒரு அவதாரம் எடுத்தார். நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். எல் கிராண்டேனா அமெரிக்கானோ. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய அமெரிக்கன் மேட் டீம் கூட வேறு இருந்தார். இப்போது என்ன பிரச்சனைனா ஜாட் கேபிளுக்கு ஷோல்டரில் இன்ஜுரி ஏற்பட்டதுனால அவருக்கு சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. காய்ஸ் நல்லா நோட் பண்ணியிருக்கோங்க, சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. பொதுவாக இன்ஜுரியில் ரெஸ்ட் எடுக்கிறது வேறு, சர்ஜரி பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறது வேறு. இவருடைய ரெஸ்ட் பீரியட் அப்படிங்கிறது 1.25 வருடம். கிட்டத்தட்ட அவர் சர்ஜரி முடிஞ்சு 7 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா 2027 பிகினிங்கில் தான் வருவார். ஸோ இன்னும் அவர் ரெஸ்ட்டில் தான் இருக்கார். அவருக்கு சர்ஜரி முடிஞ்சு அதை கூட சோஷியல் மீடியாவில் சொல்லியிருந்தார், நான் சீரியஸான சர்ஜரியிலேருந்து ரிலீவ் ஆகிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 மந்த்துக்கு அப்புறமா, அதாவது சர்ஜரி முடிஞ்ச 3வது மந்த்துக்கு அப்புறமா தன்னுடைய ரெக்கவரி ஸ்டேஜை அவர் ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணார். அதில் கையை அசைக்காமல் கையை சுற்றி அந்த சர்ஜரி பண்ண ஷோல்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேண்டேஜ் ஓட்டினது அதெல்லாம் அவர் காட்டியிருந்தார். ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஜாட் கேபிள் வந்து ரெக்கவரியில் தான் இருக்கார். இன்னும் கையை கூட அசைக்கிறதுக்கு ட்ரைனிங் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் இவர் மீண்டும் டபிள்யூபிள்யூ சண்டை போடுறதுக்கு இன்னும் சில வருடங்கள் ஆகலாம். ஸோ இவரை நம்ம பல வருடமாக மிஸ் பண்ண போகிறோம். அதன் பின்பு மாமி ரியா ரெப்ளேக்கு இன்ஜுரியா நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். அவங்களுக்கு மூக்கில் பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டது. 2024ஆம் ஆண்டு சர்வைவர் சீரிஸ்க்கு முன்னாடி இதே மாதிரி தான் லிவ் மோர்கன் அவங்க மூக்கை உடைச்சாங்க. பட் ஆனால் அப்போ சர்ஜரி பண்ணலை. மெடிக்கல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. ஆனால் இப்போ மீண்டும் அதே இடத்துல அடிபட்டு மூக்கு உடஞ்சி சர்ஜரி பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுட்டு நோ சர்ஜரி அப்படிங்கிறதுனால 2 வாரம் ரெஸ்ட்டு போதுமா. சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமா முகத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஏதாவது போட்டுக்கிட்டு அவங்க சண்டை போடலாம். அதாவது அந்த மூக்கு சைடு காயம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு மாஸ்க் போட்டாங்களோ அதை தான் ஒரு 3-4 மாதம் போட்டுக்கிட்டு சண்டை போடலாம். ஸோ நோஸில் சர்ஜரி அப்படிங்கிறதுனால இவங்களோட ரெஸ்ட்டு நாட்கள் அப்படிங்கிறது கம்மி தான். அதன் பின்பு பிரான் ஸ்ட்ரோமன் 2022 டபிள்யூபிள்யூக்கு ரிட்டர்ன் ஆன சில நாட்கள்லேயே அவருக்கு வந்து கழுத்தில் இன்ஜுரி ஏற்பட்டது. ஸோ நெக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆபத்தான சர்ஜரி. அதை பண்ணி அதை ஒரு க்யூர் ஆகிட்டார். கிட்டத்தட்ட 1 வருடம் 6 மாதம், அதாவது 1.5 வருடம் ரெஸ்ட் எடுத்துட்டு 2024 தான் மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வந்தார். ஆனால் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு நெக் வலி மீண்டும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கண்டிப்பாக மெடிக்கல் ரீதியாக இன்னும் ஒரு 1.5 வருடம் ரெஸ்ட்டே எடுத்து ஆகணும். அதாவது ரெஸ்லிங்கே பண்ணக்கூடாது முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ
டபிள்யூபிள்யூக்கு வேறு வழியே தெரில, இவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 2027 இவருடைய இன்ஜுரி பீரியட் முடியுது. அதுக்கப்புறமா அவர் ரெஸ்லிங் பண்ணதுக்கு மற்ற கம்பெனியில் ட்ரை பண்ணலாம். டபிள்யூபிள்யூ ஒருவேளை மனசு வச்சாங்கன்னா மீண்டும் டபிள்யூபிள்யூ பக்கம் வரல. ஆனால் 2027 வரைக்கும் பிரான் ஸ்ட்ரோமனால் சண்டை போட முடியாது. என்னுடைய இன்ஜுரி லெவல் சீரியஸ்னஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டனால தான் பிரான் ஸ்ட்ரோமன் இப்போ திரைப்படங்கள்லாம் நடிச்சிட்டு வராரு. ஹாலிவுட்டில் படம் இப்போ கூட ஒரு சூப்பரான படம் நடித்தார். அதில் கற்பழிப்பு மன்னனாக கூட நடிச்சிருந்தார். அப்படிப்பட்ட சூப்பரான கற்பழிப்பு மன்னன், அதாவது அவருடைய உருவத்துக்கு ஏற்ற கேரக்டர், ஒரு அரக்கன் மான்ஸ்டர் அந்த மாதிரி கேரக்டரில் படங்களில் நடிச்சிட்டு இருக்காரு. சமீபத்தில் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தோட பேர் மறந்துடுச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டபிள்யூபிள்யூ பார்க்குறதுனால நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கிற படத்தெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதன் பின்பு ரே மிஸ்டீரியோ, இவருக்கும் இன்ஜுரி தான் ஏற்பட்டது. 2025 ரசல்மேனியாவுக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் மந்த்து டபிள்யூபிள்யூ ரசல்மேனியா நடத்தினாங்க. அதில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 14 அவருக்கு இன்ஜுரி ஏற்பட்டது. அதன் காரணமாக ரசல்மேனியாவில் அவரால் பங்கேற்க முடியல. ரே ஃபினிக்ஸ் அவருக்கு பதிலாக ஜேட் கேபிள் கூட மோதினார். அந்த இன்ஜுரி பீரியட் முடிஞ்சிருச்சு. சர்ஜரி இவருக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சர்ஜரி ரெக்கவரியில் இருக்கிறாரு. இப்போது வரை அவருக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. சர்ஜரிலாம் முடிஞ்சு நல்லா இருக்காரு. ரெக்கவரி பீரியடில் இருக்கிறாரு. ரே மிஸ்டீரியோ தன்னால் சண்டை போட முடியும் அப்படிங்கிற எண்ணம் மீண்டும் அவருக்கு வந்ததுன்னா மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வருவார். சமீபத்தில் நான் சர்வைவர் சீரிஸ் வார் கேம் டைமில் மீண்டும் ரெஸ்லிங் கெரியருக்கு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு மாதத்தில் மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதன் பின்பு சோலார் ரக்கா, இவங்க இப்போ NXT பிராண்டில் இருக்கிறாங்க. அவங்க டபிள்யூபிள்யூடைய ஸ்பீட் சாம்பியன், NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்பை வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு இன்ஜூரி, அவங்களுக்கு காலில் சர்ஜரி பண்ண போகிறாங்க. ஸோ 2 வருடம் வர முடியாது. 2028க்கு அப்புறம் தான் அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பைப்பர் நிவன், இவங்களுக்கும் சர்ஜரி பண்ண போகிறாங்க. இவங்களை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா சர்ஜரி முடிஞ்சு மீண்டும் டபிள்யூபிள்யூக்கு வரதுக்கு 1 இயர் மேலே ஆகுமா. இவங்க அந்தளவுக்கு டபிள்யூபிள்யூ முக்கியமான ரெஸ்லர் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதன் பின்பு ஜேக்கப் ஃபாட்டு சமீபத்தில் இன்ஜுரியான மாதிரி டபிள்யூபிள்யூ காட்டினதெல்லாம் போய் தான். ஆனால் அவருக்கு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரியலிட்டிக்காக இன்ஜுரி இருக்குது. அவருக்கு நெக்கில், இடுப்பில், காலில், ஷோல்டர்லன்னு சொல்லிட்டு மல்டிபிள் டிசார்டர், எலும்பு ரீதியாகவும் சதை ரீதியாகவும் அவருக்கு பிரச்சனை இருக்குது. அதாவது மசில் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்கள்ல, அதுவும் போனில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா தேய்மானமும் இருக்குது. ஸோ சின்ன சின்ன கிராக்கும் இருக்குது. ஸோ இதுக்காக சர்ஜரியே இல்லாத ஒரு சில நாட்கள் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலமை, ஃபிசியோதெரப்பி எடுக்க வேண்டிய நிலமை இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா டாக்டர் திவாகர் மாதிரியான ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டால் ஒரு டாக்டரை எடுத்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறாரு. அதனால் பல மாதங்கள் டபிள்யூபிள்யூக்கு வரமாட்டார். அதன் பின்பு EST என அழைக்கப்படுற பியாங்கா பெலர், அவங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, விஷ்டில் அடிபட்டுட்டு. அதாவது விஷ்டு அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய 5 விரல் இருக்குல்ல, அந்த மொத்த பகுதியும், அந்த கை இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, அந்த கை மொத்த பகுதியும் விஷ்டு. அதில் அவங்களுக்கு பலாஞ்சஸ் அப்படிங்கிற இடத்துல அடிபட்டுருக்குது. ஸோ சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க. சர்ஜரி முடிஞ்சிருச்சு. இப்போ ரெக்கவரி பீரியடில் இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதன் பின்பு லீ மார்கன், அவங்களுக்கு ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா லைட்டான ஒரு சர்ஜரி தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் சதையை கிழிச்சு சர்ஜரி பண்ணாலே அவங்களால சண்டை போட முடியாது. ஸோ அதனால் ரெக்கவரி பீரியடில் இருக்கிறாங்க. இவங்களுடைய ரெக்கவரி பீரியட் அப்படிங்கிறது 8 months to 1 year அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ 2026க்கு அப்புறமா தான் மீண்டும் ரெஸ்லிங் பண்ண வருவாங்க. அது வரைக்கும் வரமாட்டாங்க. அடுத்ததான் நான் சொல்கிற பாரு, ஒரு சர்ஜரி பண்ணலை, இன்ஜுரியோட ரெஸ்லிங் பண்ணிகிட்ருக்காரு. எஸ், ரோமன் ரெயின்ஸுக்காக டபிள்யூபிள்யூ நிறைய ஸ்டோரி லைன் டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அண்ட் இஸ் த ஃபேஸ் ஆஃப் தி ரெஸ்லிங் கம்பெனி. அவருக்கு ஷோல்டர் இன்ஜுரி இருக்குது. ஷோல்டர் இன்ஜுரியை கிட்டத்தட்ட 4 வருடமாக சுமந்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு லுக்கிமியா நோய் இருக்கிறதுனால சர்ஜரி பண்ணுறது பாசிபிளான விஷயம் கிடையாது. ஸோ நான் ட்ரீட்மெண்ட்டில் தான் அவருக்கு அதாவது சர்ஜரியே இல்லாமல் தான் ஆயில் ரீதியான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது நாள் வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் அந்த இன்ஜுரியில் தான் சுமந்துட்டு இருக்காரு. ஒரு வேளை ஃப்ராக்சர் ஏதாவது ஏற்பட்டால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் அவருக்கு சர்ஜரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது 2 to 4 வருடம் ரெஸ்லிங் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸே பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக தான் சண்டை போடுறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சர்ஜரியே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் நிறைய மேட்சஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி ஷோல்டர் பிடிப்பார். அதுக்கு காரணம் அதில் அவருக்கு இன்ஜுரி இருக்குது. அதன் பின்பு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கெவின் ஓவன்ஸ். அவருக்கு நெக் இன்ஜுரி ஏற்பட்டதுனால தான் இந்த வருஷம் ரசல்மேனியாலே அவரால் ராண்டி ஆர்டன் கூட மோத முடியல. இவருடைய நெக் இன்ஜுரி சர்வைக் காலம் அப்படிங்கிறது 8 வருடம். ஆமாங்க, 8 வருடம்.
சர்ஜரி பண்ணாதான் அடுத்த ட்ரீட்மெண்ட்டை சொல்ல முடியும். ஆனால் கெவின் ஓவன்ஸ் சர்ஜரி பண்ணதுக்கு ரொம்ப பயப்படுறாரு, ஏன்னா உயிரே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்ஜரி காலம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் கெவின் ஓவன்ஸோடைய ரெக்கவரி பீரியட் தெரியும். சர்ஜரி பண்ணிட்டாரு அப்படின்னா 2 வருடத்தில் மீண்டும் அவர் ரெஸ்லிங் பண்ணதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, 100% இல்லை. சர்ஜரி பண்ணாட்டா 8 வருடம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. எவின் நேல் இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் மேட் டீமில் இருக்கிறவங்க தான். அமெரிக்கன் மேட் டீமில் இருக்கிற எல்லாருமே இன்ஜுரியில் தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கும் இன்ஜுரியாக இருக்குது. இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கவரி பீரியடில் இருக்கிறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களோட ரெக்கவரி பீரியட் முடியும். அப்புறம் அவங்கள மீண்டும் நம்ம டபிள்யூவில் பார்க்கலாம். கடைசியாக கிரீட் பிரதர்ஸ் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ரிப்ஸ் இன்ஜுரி இருந்தது. ரிப்ஸ் இன்ஜுரியே டபிள்யூ பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு ரிப் இன்ஜுரி ஏற்பட்டு 3 மாதத்தில் கியூர் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்களுக்கான ஸ்டோரி இல்லைன்னு சொல்லிட்டு டபிள்யூபிள்யூ சும்மா வச்சுருக்காங்க. ஆக்சுவலி கிரீட் பிரதர்ஸ்க்கு இன்ஜுரி கியூர் ஆகிடுச்சு, ஸ்டோரி இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா வச்சுருக்காங்க. எப்போ வேணாலும் டபிள்யூபிள்யூ இவங்களை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஓகே, டபிள்யூபிள்யூவில் தற்போதைக்கு இன்ஜுரியில் இருக்கிற மல்யுத்த வீரர்களை பற்றி நான் ஒரு வீடியோவை சொன்னேன். பிடித்திருந்தால் மட்டும் லைக், ஷேர், கமெண்ட் செஞ்சு கொள்ளுங்கள். தொடர்ந்து வீடியோ